அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குடிமியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய 25 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். இதற்கான விடையை நம்ம உடனே பார்த்துருவோம். முதல் வினா, தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1968, ஆப்ஷன் பி 1986, ஆப்ஷன் சி 1996, ஆப்ஷன் டி 2010. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. தேசிய கல்விக் கொள்கை 1968ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இரண்டாவது வினா, முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு டேஸ் ஆகும்? முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு டேஸ் ஆகும்? ஆப்ஷன் ஏ தொழில்துறை, ஆப்ஷன் பி விவசாயம், ஆப்ஷன் சி தொழில்நுட்பம், ஆப்ஷன் டி மனிதவள மேம்பாடு. இதற்கான சரியான விடை விவசாயம். மூன்றாவது வினா, உலக எழுத்தறிவு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? உலக எழுத்தறிவு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 8, ஆப்ஷன் பி அக்டோபர் 2, ஆப்ஷன் சி ஜூலை 15, ஆப்ஷன் டி செப்டம்பர் 15. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8 அன்று கொண்டாடப்படுகிறது. நாலாவது வினா, 1929ஆம் ஆண்டின் சட்டம் டேஸை ஒழித்தது? 1929ஆம் ஆண்டின் சட்டம் கீழ்கண்டவற்றில் ஒன்றை ஒழித்தது? ஆப்ஷன் ஏ சிசு மரணம், ஆப்ஷன் பி குழந்தை திருமணம், ஆப்ஷன் சி சதி ஒழிப்பு, ஆப்ஷன் டி விதவைகள் மறுமணம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குழந்தை திருமணம். 1929ஆம் ஆண்டின் சட்டம் குழந்தை திருமணத்தை ஒழித்தது. ஐந்தாவது வினா, 1829ஆம் ஆண்டின் சட்டம் டேஸை ஒழித்தது? 829ஆம் ஆண்டின் சட்டம் டேஸை ஒழித்தது? ஆப்ஷன் ஏ சிசு மரணம், ஆப்ஷன் பி குழந்தை திருமணம், ஆப்ஷன் சி விதவைகள் மறுமணம், ஆப்ஷன் டி சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல். ஆறாவது வினா, பல்கலைக்கழக மானியக்குழு டேஸ் மொழியை பயிற்று மொழியாக விரும்பியது? பல்கலைக்கழக மானியக்குழு டேஸ் மொழியை பயிற்று மொழியாக விரும்பியது? ஆப்ஷன் ஏ தாய்மொழி, ஆப்ஷன் பி இந்தி, ஆப்ஷன் சி சமஸ்கிருதம், ஆப்ஷன் டி ஆங்கிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ், அதாவது தாய்மொழி. ஏழாவதுனா, 1990 உலக எழுத்தறிவு வருடமாக டேஸ் அறிவித்தது? 1990 உலக எழுத்தறிவு வருடமாக டேஸ் அறிவித்தது? ஆப்ஷன் ஏ பன்னாட்டு நீதிமன்றம், ஆப்ஷன் பி ஐநா சபை, ஆப்ஷன் சி சர்வதேச சங்கம், ஆப்ஷன் டி சார்பு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. 1990 உலக எழுத்தறிவு வருடமாக ஐநா சபை அறிவித்தது. எட்டாவது வினா, விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1856, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1961, ஆப்ஷன் டி 1955. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1856. விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1856. ஒன்பதாவது வினா, டேஸ் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டம் மூலம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வழிவகை செய்தது? அதாவது எந்த ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டம் மூலம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வழிவகை செய்தது? ஆப்ஷன் ஏ 1968, ஆப்ஷன் பி 1986, ஆப்ஷன் சி 1991, ஆப்ஷன் டி 1992. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 1992. பத்தாவது வினா, தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டு பெண்களை இகழ்தல் தடை சட்டம் இயற்றியுள்ளது? ஆப்ஷன் ஏ 1996, ஆப்ஷன் பி 1997, ஆப்ஷன் சி 1998, ஆப்ஷன் டி 1999. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1997. தமிழ்நாடு அரசு 1997ஆம் ஆண்டு பெண்களை இகழ்தல் தடை சட்டம் இயற்றியுள்ளது. 11வது, குறுகிய கால இல்லங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1996, ஆப்ஷன் பி 1995, ஆப்ஷன் சி 1997, ஆப்ஷன் டி 1999.
இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 1996ஆம் ஆண்டு தான் குறுகிய கால இல்லங்கள் தொடங்கப்பட்டது. 12வது வினா, நமது தேசிய பாடலை முதலில் கல்கத்தாவில் பாடியவர் யார்? நமது தேசிய பாடலை முதலில் கல்கத்தாவில் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ. பங்கிம் சந்திர சட்டர்ஜி, ஆப்ஷன் பி. ரவீந்திரநாத் தாகூர், ஆப்ஷன் சி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ஆப்ஷன் டி. ராமலிங்க அடிகள். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி. ரவீந்திரநாத் தாகூர். 13வது வினா, இந்திய அரசியலமைப்பு 22 பாகங்களையும் 12 அட்டவணைகளையும் டேஷ் சரத்துக்களை கொண்டது. அதாவது புக்கில் உள்ள சரத்துக்கள். ஆப்ஷன் ஏ 448, ஆப்ஷன் பி 449, ஆப்ஷன் சி 463, ஆப்ஷன் டி 465. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 449. இந்திய அரசியலமைப்பு 22 பாகங்களையும் 12 அட்டவணைகளையும் 441 சரத்துகளையும் கொண்டுள்ளது. 14வது வினா, டேசாம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தின்படி பூரண சுயராஜ்யம் 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26இல் கொண்டாடப்பட்டது. அதாவது எந்த ஆண்டு லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தின்படி பூரண சுயராஜ்யம் 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26இல் கொண்டாடப்பட்டது? எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ 1927, ஆப்ஷன் பி 1928, ஆப்ஷன் சி 1929, ஆப்ஷன் டி 1926. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1929. 15வது வினா, சரத்து டேஷ் குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பற்றியது ஆகும். அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த விதி குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளை பற்றியது ஆகும்? ஆப்ஷன் ஏ 23, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 28, ஆப்ஷன் டி 30. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 24. 16வது வினா, சரத்து டேஷ் 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்க வழிவகை வகிக்கிறது. அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த விதி 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்க வழிவகிக்கிறது? ஆப்ஷன் ஏ 45வது விதி, ஆப்ஷன் பி 24வது விதி, ஆப்ஷன் சி 23வது விதி, ஆப்ஷன் டி 28வது விதி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 45வது விதி. 17வது வினா, டேஷ் ஆலோசனையின் படி மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதாவது கீழ்கண்டவற்றில் யாருடைய ஆலோசனையின்படி மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர், ஆப்ஷன் சி ஆளுநர், ஆப்ஷன் டி சபாநாயகர். இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர். அவர்களின் ஆலோசனையின்படிதான் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 18வது வினா, பாராளுமன்றம் டேஷ் அவைகளை கொண்டது. பாராளுமன்றம் டேஷ் அவைகளை கொண்டது. ஆப்ஷன் ஏ ஓரவை, ஆப்ஷன் பி ஈரவை, ஆப்ஷன் சி மூன்றவை, ஆப்ஷன் டி நான்கவை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஈரவைகளை கொண்டது. 19வது வினா, ராஜ்யசபா எனப்படும் இது பாராளுமன்றத்தின் டேஷ் ஆகும். ராஜ்யசபா எனப்படும் இது பாராளுமன்றத்தின் டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ மக்களவை, ஆப்ஷன் பி லோக்சபா, ஆப்ஷன் சி மேலவை, ஆப்ஷன் டி சட்டமன்றம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மேலவை. 20வது வினா, லோக்சபாவில் டேஷ் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தார். இது தற்போது நடைமுறையில் இல்லை. ஸோ அப்ப எத்தனை நபர்களை ஆங்கில இந்திய உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தார்? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 10. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 2. 21வது வினா, அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஜூலை 22ஆம் நாள் எந்த ஆண்டு அங்கீகாரம் அளித்தது? அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஜூலை 22ஆம் நாள் எந்த ஆண்டு அங்கீகாரம் அளித்தது? ஆப்ஷன் ஏ 1946, ஆப்ஷன் பி 1947, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1949. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி. அரசியல் நிர்ணய சபை தேசிய கொடியை ஜூலை 22, 1947ஆம் ஆண்டு தான் அங்கீகாரம் அளித்தது. 22வது தினம், முதன் முறையாக நமது தேசிய கொடி ஆகஸ்ட் 15ஆம் நாள் டேசாம் ஆண்டு ஏற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1948, ஆப்ஷன் பி 1947, ஆப்ஷன் சி 1949, ஆப்ஷன் டி 1950. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1947. ஸோ ஆகஸ்ட் 15, 1947 அன்று தான் முதன் முறையாக நமது தேசிய கொடி ஏற்றப்பட்டது. 23வது வினா,
மாநிலத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் டேஸ் மற்றும் அவரின் அமைச்சர்கள் குழுவிடம் இருக்கும். மாநிலத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் டேஸ் மற்றும் அவரின் அமைச்சர்கள் குழுவிடம் இருக்கும். ஆப்ஷன் ஏ ஆளுநர், ஆப்ஷன் பி முதலமைச்சர், ஆப்ஷன் சி சபாநாயகர், ஆப்ஷன் டி உறுப்பினர்கள். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி முதலமைச்சர். மாநிலத்தின் உண்மையான ஆளுநர் யாருன்னா, அதிகாரம் யார்கிட்ட உள்ளதுன்னா முதலமைச்சர்கிட்ட உள்ளது. அதே போல மாநிலத்தின் நிர்வாகி யாருன்னா ஆளுநர். 24வது வினா, தற்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட டேஸ் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளனர். தற்போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட டேஸ் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளனர். ஆப்ஷன் ஏ 26, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 34, ஆப்ஷன் டி 22. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 34. 25வது வினா, நமது தேசிய பாடல் முதலாக டேஸ் ஆண்டு நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது. நமது தேசிய பாடல் முதலாக எந்த ஆண்டு நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1896, ஆப்ஷன் பி 1882, ஆப்ஷன் சி 1890, ஆப்ஷன் டி 1905. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1896. நண்பர்களே, இன்று நாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021க்கான குடிமையியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினா 25 வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம். இதே போல நாளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.